எங்கேயும் ஒரு வெடிப்பு மாதிரி இருந்து தண்ணி தேங்கியிருக்கு. இதுக்குள்ளே ஆகாய தாமரை நம்ம முன்னாடி ஒரு வீடியோவிலே பார்த்துருப்போம். மகிமண்டலம் ஃபோர்ட்டில் அதே மாதிரி ஆகாய தாமரை வந்துருக்கு. பாருங்க, அதுதான் நம்ம வந்த என்ட்ரன்ஸு. அது அந்த படி போகிற மேலே போகிறது. கீழே ஒரு கிணத்துல தண்ணி இல்லையா, கிணறு போகிற அமைப்பு. நம்ம அந்த பக்கம் போய் இறங்க முடியுது. அந்த பக்கம் உள்ள ஒரு குகை இருக்குது நீர். இங்கே மேலே தான் கோட்டை இருக்குது. தரையில் இருந்து இங்கேருந்தே கல் அமைச்சிருக்காங்க பாருங்கள். எப்படி போகிறது? வெறும் முள்ளு தான் இருக்குது. வேற பிடிச்ச குடியாடலாம் போல. இங்கேயும் வந்து குகை மாதிரி அமைப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கோட்டையே இந்த பாறையிலிருந்து கல் வச்சு, பாறை மேலேயே கல் வச்சு அடைக்கிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, இதுக்கு நடுவில் இதெல்லாம் இந்த பக்கமும் பாரு. இது நடுவில் இந்த இதுவில் வச்சு ஒரு பெரிய பாருங்க கோட்டையை கட்டிடுறாங்க. பக்கம் வந்து குகை மாதிரி இருக்கு. கீழே இருந்து என்ன தருது? உள்ள நல்லா இருக்கு. போயிட்டு வரலாங்க. இருக்காது குகைக்குள்ள ஒரு பயணம். கல்லடிக்குது. நீ தான் தைரியம் நல்லாச்சு. இங்க பாருங்க, பெரிய குகை. இங்க பாருங்க, விவாஸ் பயந்துகிட்டே போறாரு. பயிரமான வச்சு அப்படிங்கிறாரு. செம்மையா இருக்கு. வெளிச்சம் இருக்கு. பார்ப்போம். வவ்வால் எதுனா இந்த ஓடி இருக்கும். அந்த சைடு ஏதாவது பார்க்க போகலாம். தெரியல, அந்த பக்கம் ஏதோ தெரியுது. அந்த மூலில் என்ன போத பாரு. அந்த அவ்வளோதான். எல்லாம் வவ்வாலெல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போகுது. அது எதுனா இருக்கான்னு தெரியல. அவ்வளோதான். இது மேலே ஏதோ ஹோல்ஸ் போகுது. ஐயோ, என்னடா ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனால் அது ஆனில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, போதும் இப்போ சாமி வர. இங்கே பாருங்க, இது ஒரு வேளை இப்போ மூடி இருக்கலாம். இப்போ எல்லாம் மழை பெஞ்சு தலைக்கு அப்பச்சின்னு போனால் எப்படி தெரியும். ஒரு சின்ன கல்கோவை பார்க்க கல்கோவை நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னதாக. வெளியே போயிடும். நம்ம வெளியில் போயிடும். இது பாரு, பயந்துக்கிட்டு தவிர்த்து போகிறாங்க. எப்போ சின்ன கல்கோவை ரொம்ப இடிச்சு. சின்ன கல்கோவை இதுதாங்க. அதை பார்ப்போம். ஓகே, அப்படியே போயிட்டு அந்த வழியாக போயிட்டு அந்த கிணறை பார்த்துட்டு மேலே கோயிலுக்கு கோட்டைக்கு போகலாம். கிணறு இல்லைடா, செவர் வழியாக நடந்து போயிட்டுருக்கு. இதனால் அந்த கோட்டை பேர் தான். இதெல்லாம் கல் விழுந்து இருக்கு பாருங்க. எப்படி செவரு தெரியுது, ஃபுல்லாக பள்ளம். எல்லாரும் கேமரா பிடிக்காது. இங்கே ஒரு கிணறு அமைப்பு இருக்குது.
கட்டியிருக்காங்களே கிணறு தண்ணி தேக்கம். இதுதான் மெயின் தண்ணி தேக்கம். இதில் தான் தண்ணி தேவை. ப்ளஸ் இதில் குகையும் இருக்குது. படி இறங்கி போகுது. வரீங்களா? இறங்கி உள்ளே போய் பார்ப்போம். பார்த்து இறங்குவாங்க. படி நல்லா இருக்காங்க. கிணறோட அமைப்பு தான். இங்கே தாங்க தண்ணி இருக்குல்ல. சரவெல்லாம் நிறைய இருக்கு. வாரி இருக்குமான்னு தெரியல. படி இருந்தாலும் என்னடா வந்துட்டீங்களா? தனியாக இருக்கேன். இதாங்க அந்த கிணறு மாதிரி அமைப்பு. கல் இங்கே செங்கற்கல் வச்சு கட்டியிருக்காங்க. மேலே கல் இருக்குது. இதில் தான் நம்ம இறங்கி வந்த பாதை. படி நல்லா வச்சுருக்காங்க. இங்கே வேற பொறுத்து தான் தண்ணியை பக்கம் நினைக்கிறேன். இங்கே தெரியுதா கொஞ்சமாக தண்ணி எல்லாம் வற்றி போயிருக்கு. இது வரைக்கும் தண்ணி இருக்கும் போல். இது வரைக்கும் தான் படி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருக்குது. எல்லாம் தண்ணி தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க போல். இந்த வெடிப்பில் தான் தண்ணி இருக்குது. அந்த பாறைக்கு நடுவில் ஒரு வெடிப்பு. அதில் தான் தண்ணி கொஞ்சமாக தேங்கியிருக்கு. பார்த்தோம். இங்கேயே வந்து சின்னதாக ஒரு குகை. இருந்த ஒரு குகை. எல்லாம் செவர்லாம் கட்டியிருக்காங்க. இந்த படியை விட்டுட்டு உள்ளே போகலாம். உள்ளே வந்து ஒரு குகை இருக்குது. பயமாக இருக்குப்பா. பேட்டரி இருக்கா? இந்த படி வந்தோம்ல, படி பக்கத்தில் ஒரு பாறை பெரிய இடம் இருக்குப்பா. அது பக்கத்தில் ஒரு குகைன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குது. என்னென்னு போய் பார்ப்போம். பேட்டரி வச்சிருக்கேன். இவரெல்லாம் வந்துடுறாருங்க. பயன்படுத்தி எதுக்கு உள்ளே போகிறாருன்னே தெரியலங்க. ஏண்டா இவ்வளோ இருட்டு என்ன இதுன்னு தெரியலடா. பேட்டரி எடுத்துட்டு வாடாடி. ஸ்மெல்லு வேறு ஒரே வவ்வாலுங்க. வவ்வால் கூட்டம் ஒரே ஸ்மெல்லு. அது கக்கா போய் வச்சு மாடி போட சார். இது பாருங்க அந்த படியோட செவரு. ஆமாம். இதை கொஞ்சம் இது வரையும் சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. இதில் அப்போது வந்து மழைக்கு அதுக்கும் நின்னாங்கன்னா மக்கள் வாழ்ந்தாங்கன்னான்னு தெரில. இல்லை உள்ள செவர்லாம் கட்டிக்கிறாங்க. அங்கே வர அதான் வாழ்ந்துருக்கலாம். அதுக்கான அப்படி மக்கள் எல்லாம் வாயலைன்னா இதெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க ஒரு மழைக்கு இந்த மாதிரி நேரத்தில் இங்கெல்லாம் தங்கியிருக்கலாம். இது ரொம்ப பெருசுங்க. இது பாருங்க. உள்ள வேற உள்ள ஒன்று போதுன்னு நினைக்கிறேன். போதும் நீ பார்த்து போதும் போய் நினைக்கிறேன். இது எத்தோட முடியுதா? முடியலன்னு நினைக்கிறேன். போதா அது போதா கரெக்டாக போய் நிற்குதாமே. கொஞ்சம் பெருசு தாங்க. இங்கே பாருங்க ரொம்ப பெருசு. ஒரு 100 பேர் படுக்கலாம். அவ்வளோ இருக்கா? அதோ பாரு இன்னும் போதும் நினைக்கிறேன். ஐயோ எல்லாம் டஸ்ட்டு. இங்கே பாருங்க கன்றாகியாக இருக்குது.
இந்த நம்ம வெளியே போயிடலாம். போயிடலாம். அப்பா ஐயோ போராடி போகுது. ஐயோ ஐயோ அப்பா சாமி, நான் முதல்ல வெளியே போகிறேன். ஆமாம், அந்த சைடு கடைசி வரைக்கும் சின்ன கோவில். ஒரு வையா கரையிலேருந்து இறங்கி ஏறி மேலே வந்துட்டோம். மேலே கோட்டைக்கு படி ஏறி போகுது. முள்ள பிடிச்சி பார்த்து எல்லாம் மூடிட்டு இருக்கு. இறங்க மேலே ஏறி வாங்க. இந்த கிணறு அமைப்பு, அது என்ட்ரன்ஸு, அந்த வழி. இங்கெல்லாம் மருதாணி செடி இருந்துச்சு தானே, எதுவுமே காணும் இப்போ. ஆமாம், வழியே இல்லையே. இதாங்க மலை கோட்டையோட அமைப்பு. அங்கே ஒரு சின்ன பில்டிங் அங்கே உடஞ்சி போயிருக்கு. சரி, இங்கே கொடி நடுற இடம். கொடி கம்பத்தில் தான் நட்டுருக்காங்க. இதனால் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். செம்ம வியூ பாயிண்ட். நான் சொன்ன அந்த ஆமமலை, தேக்கு மரம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது மருதாணி மரம்லாம் இருந்துச்சு. இந்த மரத்தை பிடிச்சி தான் லாஸ்ட்டாக வரும்போது ஏறி வந்தோம். வழி தெரியாது. அந்த பாறை வழியாக ஏறி இந்த மரத்தில் ஏறி வர மேலே ஏறணும். இங்கே தாங்க சென்ட்ரல் பகுதி. இதெல்லாம் நிறைய கோட்டை இருந்திருக்கும் போல். இங்கே இருக்கிற பெண்கள் மருதாணி வைக்க அதெல்லாம் நிறைய செடி இருந்துச்சு. அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த தேக்கு மரம் நிறையா இருக்குது சுற்றி. இதெல்லாம் தேக்கு மரம் தான். இங்கே இந்த கோட்டை இருக்குது. முக்கியமான இடமா இருக்கலாம். இது எல்லாமே செதஞ்சிருக்கு பாருங்கள். பைத்தியங்களா பார்த்தவங்கள தெரியுதா? இங்கே இருந்திருக்கு, எல்லாம் செதஞ்சிருக்கு. செங்கற்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. கோட்டையோட சுவர் கீழே நடந்து போகிறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுவர் பாருங்கள். நான் சொன்ன அந்த ஆமான் மலை தெரியுதா? அதுதான். இது போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு அமைப்பு பாருங்கள். இது மேலே ஏறி போகிறது. இங்கேயும் கீழே கண்காணிப்புக்கு சிப்பாய்கள் நின்று கண்காணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. கீழே இறங்கி போகுது. எதுவும் இல்லாமல் இருக்குது. தாய் பார்த்து வாங்க. அஞ்சாவதான் கிட்டா இருட்டாக இருக்கேன். ஏதாச்சும் இருக்கணும் பாய். தனியாக வருது. தனியாக வரவே கூடாது. அவங்களோட ஒன்றா வாங்க. அவங்களாம் பின்னாடி இருக்காங்க. இவ்வளோ உள்ளே இருக்க பாருங்க. இது
இதை ஃபுல்லாக பண்ணலாம். இதில் நேரம் யாரும் ஏறி வர முடியாது. ஏறி வந்தாலும் இங்கேருந்து அவங்கள தாக்கி அடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணலாம். உட்காந்துட்ருக்கேன். அதுலேருந்து இறங்கி பார்த்துட்டு இப்போ மேலே வந்துட்டுருக்கேன். வந்த வழி இப்போ மேலே ஏறி அந்த மெயின் இடத்துக்கு போகும். இது பாருங்க 3 வியூ செம்மையாக இருக்கு. இந்த பகுதி எல்லாமே தெரியும். தண்ணிக்கே நல்லா போகுது அந்த வழியில். இந்த கூர்ம மலையோட ஒரு பாகம் இதுதான். டைரெக்டாக அந்த கூர்ம மலை தெரியும். கீழே தண்ணி நல்லா இருக்கு, தெரியுதா? தண்ணி செம்மையாக இருக்குது. அந்த ஏரி ஆறு மாதிரி ஓடிட்டு இங்கே பார்த்தா இங்கே தான் செம்மையாக இந்த கோட்டையோட காவலர்கள் இருக்கிற இடம். பாதுகாப்பு மேலே போவோம், அவங்க பார்த்துட்டு வரட்டும். அப்படின்னாங்க இந்த மலையில் ரகசியம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை நாங்கள் சோழவரம் மலைக்கு போனோம். சோழவரம் அடியில் ஒரு சிவன் கோவில், அந்த கோவிலை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில், சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் சிதைஞ்சிருந்துச்சு. நமக்கு கல்வெட்டு அதை பற்றி அந்த அளவுக்கு படிக்க தெரியாது. இருந்தாலும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வேலூரில் அஷ்ரஃப் அலி அப்படிங்கிற ஒருத்தரால் வியக்கத்தக்க வேலூர் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதாவது ஒரு கட்டுரை பார்த்தேன். அந்த கட்டுரையில் தான் அதில் விளக்கம் போட்டு இருந்துச்சு. அதில் ஒரு வார்த்தை கூர்ம மலையில் பொக்கிஷம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அதுதான் அந்த கூர்ம மலை, ஆமையோட வடிவம் மேலே படுத்துட்ருக்கிற மாதிரி. இங்கே வந்து நல்லா தண்ணி சேர்ந்து நல்லா இருக்குது அழகாக. நாங்கள் இந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அப்போ வழி தெரியாமல். ஸோ கூர்மமலையில் பொக்கிஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு அதுக்கான அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் கூர்மம் அப்படிங்கிற வார்த்தையோட சொல்லாய்வு கண்டுபிடிச்சி கூர்மம்னா ஆமை அப்படின்னு தெரிஞ்சு ஆமை வடிவில் ஏதோ ஒரு மலை இருக்குங்கிறது தெரிஞ்சு. அது வரைக்கும் இந்த மலையை வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெண் கொண்டையிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இதை கொண்டை மலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை இந்த வழியாக வரும்போது இந்த மலை ஆமை வடிவில் இருக்கிறதாலையும் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சோழவரம் ஃபோர்ட் நம்ம முன்னாடி போட்டிருப்போம் அந்த வீடியோ. அந்த வீடியோவில் அந்த கோட்டையை அப்போல்லாம் கோவில் வைக்கல நாங்கள் போகும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்து அது பிறகு தான் வந்து எல்லோரும் கோவில் வச்சாங்க. அந்த கோட்டையெல்லாம் போய் பார்த்து அந்த சிதைஞ்சு போனதெல்லாம் கண்டுபிடிச்சோம். அங்கேருந்து பார்க்கும்போது தான் இந்த மலை வந்து கூர்ம சைடில், அதாவது ஆமை வடிவத்தில் தெரிஞ்சதை கண்டுபிடிச்சி இந்த பக்கம் வர ஆரம்பித்தோம். அதுக்கு எதிரில் தான் இந்த கோட்டை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இங்கே வந்தோம். இந்த கோட்டைக்கு வந்து இடத்த பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஆச்சரியம் இருந்தது. அது இந்த கோட்டையில் தான் நம்ம முன்னோர்கள், அதாவது ராஜாக்கள் தங்கங்களை உருக்கி, அதாவது கனிமங்களை உருக்கி தங்கத்தை பிரித்து எடுத்திருக்காங்க. அதுக்கான கட்டிடம் தான் மேலே இருக்குது. சாம்பல் பொதிஞ்ச இடம் இப்போவும் இருக்குது. அந்த கட்டிடத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து செம்ம வியூ பாயிண்ட்டு. ட்ரக்கிங் ஏறுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூர்ம மலை இந்த மலையை கண்டுபிடிக்க ஒரு ஆதாரமாக இருந்தது.
மேலே போய் பார்ப்போம். பாருங்க இந்த கல் எத்தனை அடி? அங்கங்கே குங்குமத்தில் பொட்டு வச்ச மாதிரி சிவப்பு கலரில் இருக்குது. 1000 அடி இருக்குமா? அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2000 அடிக்கு மேலே இருக்கும். தனியான 2000 அடிக்கு மேலே இருக்கும். ஓகேவா? குங்குமத்தில் பொட்டு வச்ச மாதிரி இருக்குல்ல இந்த கல், ரெட் கலரில் இருக்குது. ஆமாம், மெட்டல் பாருங்க. அதுவும் வந்து நல்லா மின்னுது வெயிலுக்கு. நல்லா இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. பார்த்ததில்ல இந்த மாதிரி கற்கள். கொஞ்சம் மனதைரியம் வேணும், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கிருந்து ஒரு 2000 அடிக்கு மேலவே இருக்கலாம். அங்கேருந்து பார்த்தா பாருங்கள், மலையோட உச்சி பகுதி நம்ம தேடி வந்த அந்த உருக்கு, தங்கம் உருக்கிய அந்த பகுதி, அந்த பில்டிங் அதை தான். இங்கெல்லாம் ஒரு சின்ன கல்வெட்டு அமைப்பு, கல் பாறை பிளவு. இங்கேயும் பாறை செம்மையாக இருக்குது. இதுதாங்க அந்த இன்னை வரைக்கும் இந்த கோட்டையில் ஒரு சேதலமும் இல்லை. மேலே கட்டினதெல்லாம் போயிடுச்சு. இந்த கற்கோட்டை, இந்த உள்ளே இருக்கிற அந்த அறை அப்படியே இருக்குது. வானம் உச்சியில் சூரியன் தெரியும், மதிய வேலை. ஆனால் ஜன்னல் இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், உள்ள ஜன்னல் இருக்குது. ஆனாலும் உள்ளே போனீங்கன்னா கடுமையான இருட்டாக இருக்கும். இதான் என்ட்ரன்ஸு, சுற்றி காமிக்கிறேன். இங்கேயும் ஜன்னல் போன்ற அமைப்பு முள் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பில்டிங். இந்த பக்கம்லாம் பெரிய பெரிய பாறைகள். நான் உள்ளே போயிட்டு வந்து காமிக்கிறேன். சரி, பேசிகிட்டு இருக்காங்க, உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கலாம், ஏன்னா உள்ளே செம்ம டஸ்ட்டாக இருக்கும். மூக்குக்கு எதனா போட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாம் உள்ள வவ்வால், டஸ்ட்டு, அந்த சாம்பல் ஸ்மெல்லாம் இருக்குது. டஸ்ட்டு பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகலாமா? பேட்ரி என்ன பண்ணுறீங்க? வெளிச்சம் உள்ள பாருங்க, கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்றா. தெரியுது. நிலா அவளுக்கு காலை வச்சிட்டேன். நிலாவில் காலை வச்சிட்டேன். என்னாச்சு? இரு, உள்ள நான் என்ட்ரன்ஸ் பிடிக்கணும். அதனால தான் சொன்ன மாஸ்க் போட்டுவானே. உள்ள அந்த இதுவோட சவுண்டெல்லாம் கேட்குதா? போ ஏதாச்சும் வேறு எதுவும் இருக்காது இல்லை? இது இல்லை போடா. சாமி செம்ம சொன்ன எங்க தெரியலையே. இரு, பாங்கடா எங்களே எடுக்க வேணாம். ஓடிச்சா எல்லாம்? ஓடி. ஐயோ ஐயோ, ஏதாச்சும் வேட்டை இருக்கா? கொடு. அரிச்சியா? ஏதோ கத்துமா? ஏதோ குட்டிங்களா? ஃபுல்லாக இதுவாக இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாம்பல் பொதிஞ்சு டஸ்ட்டு, பெரிய பெரிய பாறை எல்லாமே இருக்கு. இந்த வவாலுங்க, ஐயோ அப்பா, கொடுமையான வவால் ஓடு. ஓய், அது குட்டி தான் எடுத்துக்கோ. ஆனால் உறுப்பினர் பாருங்கப்பா. கேவாரு இங்கே தான் வந்து அந்த மண் பொதி, இதெல்லாம் புதை மண். கால் அப்படியே உள்ளே போகுது. எல்லாமே அங்கங்கே பல்ல விழுந்துருக்கு. அந்த இதெல்லாம் மிருகங்கள் தோடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 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 கட்டி அடியே, இந்த கட்டி மாதிரி இருக்கா?
கல்லிடாது உடஞ்சி இல்லை இல்லை, இதுதான் அந்த உருக்கும் போது அந்த சாம்பல். இதெல்லாம் வந்து அந்த கல் வச்சு உருக்கும் போது இந்த இடம்லாம் வந்து அந்த சாம்பல் நிறத்தை சுண்ணாம்பு மாதிரியா இருக்கு பாருங்க கல்லுங்களும். இதெல்லாம் இங்கே தான் தங்கத்தை உருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய அறை, ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒரு 30 அடி 40 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நீளம். அதிகம் இருக்கும். 20 அடி அகலம் இருக்கலாம். ஏய் இதெல்லாம் சரி ஒரே வௌவாலோட உள்ள இருக்க முடியல. ஸ்மெல்லாக இருக்குது. அதுவும் ரொம்ப காற்று வரல, ரொம்ப ரொம்ப புழுக்கமாக என்ன சொல்கிறது, பயங்கரமாக புழுக்கம் அதிகம், செம்ம ஹீட் உள்ள. தெரியல. இப்போதான் அங்கே போயிட்டு வந்தேன். போலாமா? ஓகேங்க, இங்கே பாருங்க இல்லைங்க, அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கு. செம்ம இடம், எக்ஸ்பீரியன்ஸுங்க செம்மையாக இருக்குது. ஏதோ ஸ்மெல்லு வெளியே வந்த பிறகு தான் காற்று ஏதோ பங்களாக்குள்ள போகிற மாதிரியே இருக்குங்க. ஓகேங்க, இந்த கோட்டையை எடுத்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட்டு, மேலே ஏறி பார்ப்போம். கதை ஏதோ எனக்கே தெரியாமல் சொல்லிக்கிறான். இப்போ உள்ளே போன அந்த பில்டிங்கோட மேலே டாப்பில் ஏறி நிற்கிறோம். இதுதான் அதோட டாப். எவ்வளோ அகலாக இருக்குது பாருங்க. இங்கேருந்து இந்த வியூ செம்மையாக இருக்கும். நம்ம ஏறி வந்த கோட்டையோட அமைப்பு காமிக்கிறேன். கோட்டையோட அமைப்பு, நம்ம ஏறி வந்த பாதை, அந்த செவரு தெரியுதா? இதுதான் அந்த கோட்டையோட அமைப்பு. இது இந்த செவரு, அதில் தான் நின்றுட்டுருக்கு. இறங்கிடுவோம். இந்த பக்கம் மட்டும் மாதிரி தெரியுதா? இப்போ பார்த்தோம். இதுதாங்க நம்ம வந்து இந்த கோட்டை களம்புரான் கோட்டை. இந்த ஊர் களம்புரா இருக்கலாம், ஆனால் கரெக்டாக இந்த கோட்டையை யார் ஆண்டது ராஜா பேர் தெரியல. அங்கே வந்து சோழ பாண்டியன் சொல்லிட்டு ஒரு மன்னர் பரம்பரையாக மக்கள் வந்து அந்த பேரை கடத்திட்டு அந்த கதையை கடத்திட்டு வந்ததுனால அது வந்து நமக்கு தெரிஞ்சது. எங்கே வந்து கரெக்டாக யார் ஆண்டாங்க என்னங்கிறது சரியாக தெரியல. ஸோ அந்த அருமையான இடத்த நம்ம பார்த்துட்டோம். அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான். ஸோ வியூ நல்லாயிருக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. போயிட்டு இருந்தோம். தண்ணி அமைப்பு இருக்குது. கிளம்புறான் மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டு விட்டுருக்கோம். கிளம்புறான் கோட்டையிலேருந்து இப்போ கிளம்புறாங்க. சரியா?